இன்னைக்கு கருப்புளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் உடைச்ச கருப்புளுந்து எடுத்துக்கிட்டேன். அப்பதான் ஈவனா ரோஸ்ட் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். அவனை 350 டிகிரி ஹீட் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்ககிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா அந்த ட்ரேல வந்துட்டு நீங்க போட்டு வச்சிடணும். ஆக்சுவலா கம்மியா போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஈவனா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து தனியா ஒரு ஒரு பிளேட்ல மாத்தி நீங்க ஆற வைக்கணும். அது கூட நான் வந்து எள்ளும் சேர்த்துக்கிட்டேன், பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்க எப்படி சேர்த்துக்கணும்னா, நான் வந்து 4 கப் ஆஃப் உளுந்துக்கு 1 கப் ஆஃப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் ஆஃப் வந்து எள் எடுத்துக்கிட்டேன். எள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடலையுமே இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணணும். ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க வந்து அரைக்கிற பதம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப நைஸா அரைக்கணும். ரொம்ப பவுடர் கன்சிஸ்டன்சில அரைக்கணும். அப்பதான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி உருண்டை பிடிச்சேன். நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் ரொம்ப கம்மியான வெல்லம் தான் போட்டுக்கிட்டேன். வெல்லம்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவோ அது போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து வார்ம் பண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப சூடா ஆகக்கூடாது. வார்ம் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நான் அது கூட வந்து கிரன்ச்சியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு முந்திரியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரியுமே நான் நெய்யில வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.